கால் வயிற்று கூடுமில்லை பாலுக்கு உழைத்தோமடா தோளா பாலற்று போனோமடா தோளா என்று பொது உடைமை சித்தாந்தத்தை தமிழக மண்ணில் வளர்த்தெடுத்த நமது பாட்டன் சீவானந்தம் புலம்புகிறார். பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுவே எனது கனவு இந்தியா என்று இளைய புரட்சியாளன் பகத்சிங் அன்று முழங்கினான் இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பு. இந்த இரண்டு கூற்றுகளுமே இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு பேசப்பட்டது, முழங்கப்பட்டது. ஆனால் இன்று வரை நாம் அதே நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை என் அறிவார்ந்த பெற்றோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே அரசியல் என்பது வர்த்தகமாகி போனது, வியாபாரமாகி போனது. நாம் எல்லோரும் இந்த ஆண்டு ஓட்டு இருக்குதா, ஓட்டு பதிஞ்சிட்டியா, ஓட்டு பதிஞ்சிட்டியான்னு ஒரு மாசம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஓடி அலைஞ்சிட்டு இருந்தோம். எதுக்கு அலைஞ்சோம்? எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல். நான் என் பேர் இருக்கா, உன் பேர் வந்துருச்சா, அது வந்துருச்சா, இது வந்துருச்சா, 2002 நீ அங்க ஓட்டு போட்டியா, இங்க ஓட்டு போட்டியா, வீடு வீடா வந்து படிவம் கொடுக்க, புகைப்படம் வாங்க, பேரை எழுத, அதை திருப்பி கொடுக்க, திருப்பி ஓட்டு வந்துருச்சான்னு பார்க்க, என்னென்ன வேலை நடந்துச்சு. எதுக்கு நம்ம எல்லாம் அப்படி ஓடி ஓடி நம்ம ஓட்டு பதிஞ்சாச்சான்னு எதுக்கு பார்த்தோம்? எதுக்கு பார்த்தோம்? ஒன்னே ஒண்ணுதான். அது இருந்தாதான் காந்திராஜனோ தென்னம்பட்டி பழனிசாமியோ அல்லது வீரா சாமிநாதனோ அல்லது ஐயா பிபிபி பரமசிவமோ உங்களை தேடி வருவாங்க. உனக்கு ஓட்டு இருந்தா உன்னை மதிப்பாங்க, உனக்கு ஓட்டு இல்லாட்டி உனக்கு மரியாதை கிடையாது. என் அன்பு சொந்தங்களே, அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ட்ரம்பா இருந்தாலும் சரி, இந்தியாவுடைய பிரதமர் மோடி என்றாலும் சரி, நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்றாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, சோனியா காந்தியாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்று என்றுதான் கணக்கிடப்படுகிறது. ஒன்று என்றால் என்ன? ஜனநாயகத்தில் ஒரு ஓட்டு, இந்த ஒரு ஓட்டு என்றுதான் கணக்கிடப்படுகிறது. அப்ப உனக்கு இருக்கிற அதே ஓட்டு தான் மு.க. ஸ்டாலினுக்கும், உனக்கு இருக்கிற அதே ஓட்டு தான் எடப்பாடி பழனிசாமிக்கும், உனக்கு இருக்கிற அதே ஓட்டு தான் பிரதமர் நரேந்திர மோடிக்கும், உனக்கு இருக்கிற அதே ஓட்டு தான் ராகுல் காந்திக்கும். அப்ப என்னது? ஜனநாயகத்துல நீங்களும் அவர்களும் ஒன்று. இந்த ஒன்று என்ற ஒன்றை கொண்டு வருவதற்காக ஒருவன் போராடினான். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவது அவன்தான், நமது முன்னவன் அறிவு ஆசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவர்தான் போராடினார். பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே ஓட்டு, சொத்து இருக்கிறவனுக்கு மட்டுமே ஓட்டு இருந்துச்சு. காமராஜர் கூட தேர்தலில் போட்டி போட முடியவில்லை. ஏனென்றால் சொத்து இல்ல, அவர் பேர்ல ஒரு சொத்து கூட இல்லைன்னு. அப்புறம் கடைசியா ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்து அதுதான் அவர் சொத்து. அப்ப நகர்மன்ற விருதுப்பட்டி நகர்மன்ற தேர்தலில் நீ போட்டியிடு என்று போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது சொத்து. அந்த சூழலில் இந்திய நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை நாம் வகுக்கிற பொழுது போராடியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர். அதுல பெண்களுக்கு ஓட்டு இல்லைன்னா திரும்ப ஒரு போராட்டம். ஆணும் பெண்ணும் சமம், ஆண்களும் பெண்களும் வாக்களிக்க தகுதியானவர்கள் என்று ஒரு போராட்டம். பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டது. அந்த ஓட்டு 23 வயது நிரம்பி இருந்தால்தான் ஓட்டு. எது வரைக்கும்? ராஜீவ் காந்தி ஆட்சி பொறுப்பேற்கிற வரை 23 வயது நிரம்பி இருக்கிற வரை தான் ஓட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல மாற்றத்தை கொண்டு வந்து 18 வயது நிரம்பியவர்கள் வாக்களிக்கலாம் என்று கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு 18 வயது நிரம்பியவர்கள் யாராக இருந்தாலும், அவர் பசியோடு இருந்தாலும் சரி, மாட மாளிகையில வாழ்ந்தாலும் சரி, கூட கோபுரத்தில் வாழ்ந்தாலும் சரி, அல்லது தெருவில் படுத்து கிடந்தாலும் சரி, வாக்கு உரிமை, வாக்காளர் அடையாள அட்டை இருக்கிறது. வாக்கு இருக்கிறது என்றால் அவருக்கு வாக்களிக்கிற உரிமை இருக்கு, ஓட்டு போடுகிற உரிமை இருக்கிறது. ஒன்று என்ற ஓட்டு அவருக்கு உண்டு. இதற்கு சும்மா எல்லாம் வரல. இந்த ஓட்டுங்கிற உரிமை சும்மா வரல. பல பேர் இதற்கு போராடி இருக்கிறார்கள். ஆனால் அப்படி போராடி பெற்ற அந்த உரிமை, அப்படி போராடி பெற்ற உரிமை நாம் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என் அறிவார்ந்த பெற்றோர்கள், அறிவில் சிறந்தவர்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாக்குரிமை ஒன்றுதான்
பலமற்ற மக்களுக்கு பலமாக அமையும் என்று அன்னையில் அம்பேத்கர் பேசுறார். அவர் சொல்றார் பாருங்க, அடுத்து அந்த பலமற்ற மக்கள் தங்களுக்கான அரசியலை வகுக்க வேண்டும் என்றால் அந்த ஓட்டு ஒன்றுதான் அவர்களுக்கு பலமாக நிற்கும் என்று சொல்லுகிறார். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டுரிமையை இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? விபிபி பரமசிவம் சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. அவர் 500 ரூபாய் கொடுத்தா அவருக்கு போடுவோம். வீராசாமிநாதன் ஓடி ஓடி வீடு வீடா வந்து எல்லாத்தையும் செய்யறாரு. அவர் 1000 ரூபாய் கொடுத்தா அவருக்கு ஒரு ஓட்டை போடுவோம். அவருக்கு ஒரு ஓட்டை போடுவோம். இப்ப தென்னம்பட்டி பழனிசாமி, நீ விபிபி பரமசிவம் சமீப காலமா ஆய்வுன்னு அங்க இங்கே அழைச்சிக்கிட்டு இருந்தாரு. இப்ப வர்றதில்ல. என்னடான்னு பார்த்தா விருப்ப மனு வாங்கினாங்க. அதிமுக விருப்ப மனு. அந்த அதிமுக விருப்ப மனு வாங்க போது தென்னம்பட்டி பழனிசாமி விருப்ப மனு கொடுத்துட்டாரு. இன்னும் 2 ஒன்றிய செயலாளர் விருப்ப மனு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் யாரு கொடுத்துட்டா? ஐயா விபிபி பரமசிவம் கொடுத்துட்டாரு. இப்ப என்னாச்சு? இப்ப தென்னம்பட்டி பழனிசாமிக்கு சீட்டா, விபிபி பரமசிவத்துக்கு சீட்டா? பிரச்சனை அங்க நின்றுச்சு. இதுல 2 பேரும் போட்டி நடக்குது. தலைவன் ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்னாடி எங்கேயுமே காணோம். எங்கேயும் காணோம். இங்க ஒருத்தர் இங்க திமுக நீங்க பாருங்க, வீரசாமிநாதன் ஊர் ஊரா போறாரு. என்ன நடந்தாலும் போயிடுறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு வண்டி நிறைய பனங்கொட்டையை ஏத்துக்கிட்டு, வாருங்கள் இளைஞர்களே, நாம் எல்லோரும் சேர்ந்து பனைமரம் நடப்போம். வண்டி நிறைய மண்டை ஏத்துக்கிட்டு, ஏய் எங்கடா இருந்தீங்க? நாங்க கட்சி தொடங்கின காலத்துல 2010ஆம் ஆண்டுல இருந்து இன்ன வரைக்கும் பல கோடி பனை திட்டம் ஊர் ஊரா குளங்குளமா மரத்தை நட்டு வளர்த்திருக்கிறோம். நாங்க எந்த விளம்பரத்தையும் நாங்க தேடல. ஆனா ஐயா பார்த்தா ரீல்ஸ் போட்டுருக்காப்ல. திடீர்னு பார்த்தா ஒரு வண்டி நிறைய மரக்கடை எடுத்துக்கிட்டு, நம் வேடசந்தூரை பசுமை தொகுதியாக மாற்றுவோம், எல்லாரும் பாருங்கள். வண்டி வீடு வீடா போய் ஒரு மரக்கடை கொடுத்துட்டு, அது ஒரு செல்ஃபி, அது ஒரு வீடியோ, அது ஒரு ரீல்ஸ். ஆட ரீல்ஸுக்கு பிறந்த வயல்களா? இவ்வளவு கேவலமானவங்க. மக்களின் நன்மதிப்பை பெறுவதற்கு நீங்கள் களத்தில் இறங்கி உழையுங்கள். உங்ககிட்ட காசு இருக்கு, நீ வண்டியில ஏத்திக்கிட்டு ஆளுகளை கூட்டிட்டு நீ போய் பணக்கொட்டை நடுற. என்கிட்ட காசு இல்ல, ஆனா 10 பேர் சேர்ந்து 1000 பணக்கொட்டையை நான் நடுறேன். தண்டா நாம் தமிழர் கட்சி. நான் விளம்பரப்படுத்தல, ரீல்ஸ் போடல, ஆனால் குளங்கள் வரும். நாங்க மரங்கள் நடுறோம், பணங்கொட்டையை விதைக்கிறோம். ஏன்? இது எங்கள் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை. ஏன்? இந்த பூமியை காப்பாத்தாது இந்த பூமியில் வாழுகிற ஒரு மனிதனை வாழ வைக்க முடியாது. நீ சாமிக்கு அரசியல் செய்யற அயோக்கிய பயில, அதுல பெரிய சாமிக்கு செய்யறாங்க திண்டுக்கல். அதான் கொடுமை. இவன் சாமிக்கு செஞ்சா கூட பரவாயில்ல, பெரிய சாமிக்கு அரசியல் செய்யறாங்க. இப்ப இதை மாத்தணும். இவங்களுக்கு போய் இந்த ஒண்ணுங்கிற இந்த வலிமையான வாக்கை 500க்கும் 1000க்கும் 2000க்கும் 3000க்கும் வித்தப்பட்டு அனாதையா ரோட்ல தெரியுற, கேள்வி கேட்க நாதியற்று போய் ரோட்ல தெரியுற. இப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கு? திருப்பி எங்க அப்பாவுக்கு, என் மாமாவுக்கு, என் பெரியப்பனுக்கு, என் சித்தப்பனுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கு? பாடம் நடத்த வேண்டியது இருக்கு. ஏன்? எங்களை படிக்க வச்சு அறிவாளியாக்குனது யாரு? இவர்கள் தான். ஏன்? மாவோ சொல்றான் பாரு, மக்களிடம் போ, மக்களிடம் கற்றுக்கொள், மக்களுடனே வாழ், மக்களுக்கு கற்பித்து அது ஒரு மாற்றத்திற்கு கொண்டு வாங்கலாம். அதான்டா நாம் தமிழர் கட்சி. அதான் நாம் தமிழர் கட்சி. ஐயா வீராசாமிநாதன் மாதிரி அப்படியே போக வேண்டியது, ஒரு 20 பேருக்கு 30 பேருக்கு சம்பளத்தை கொடுக்க வேண்டியது, அது ஒரு பெரிய கொடுமை. எல்லா ஊர்லயும் கபடி போட்டி, எல்லா ஊர்லயும் கிரிக்கெட் போட்டி. நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? போட்டி நடத்துவோம். போட்டி நடத்துவது பொங்கல் வருதா, போட்டி நடத்துவோம். போட்டி நடத்திட்டு என்ன செய்வோம்? வென்றவரும் தோற்றவரும் போட்டி போடுவார். 2 பேரும் 2 அணி இருக்குன்னா போட்டி போடும். அதுல வென்றவர் பரிசை எடுத்துட்டு போவார். அதான நியாயம். இங்க என்ன நடக்குது தெரியுங்களா? வென்ற அணிக்கு யாரு கட்டுவா காசு? பதிவு கட்டணம் வீராசாமிநாதனே கட்டுவார். தோற்ற அணிக்கு பதிவு கட்டணம் யாரு கட்டுவாரு? வீராசாமிநாதனே கட்டுவாரு. என்னடா புதுசா இருக்கே. அப்புறம் வென்றவருக்கு பரிசு அவரு ஒரு தொகை, ஒரு 15,000 20,000 வாங்குவாரு. தோற்றவருக்கு பரிசு. தோற்றவனுக்கு எதுக்கு பரிசு? இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? என்கிட்ட காசு இருக்கு, அந்த திமிரில நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்ல வரேன். அதானே? என்கிட்ட காசு இருக்கு, அந்த திமிரில நான் எவன வேணாலும் அடிமையாக்குவேன் அப்படின்னு சொல்றேன். அதானே? நாங்க என்ன சொல்றோம்? என்கிட்ட இழப்பதற்கு ஒண்ணுமில்லை, பெறுவதற்கு இந்த உலகம் இருக்கு, நாங்களும் எதையும் செய்வோம். நீ செத்து போனா நீ ஐயோ என் சொத்து போச்சு நினைவ, எனக்கு செத்தாலும் எங்களுக்கு ஒண்ணுமில்ல. என் தம்பி பேசினால அத்தனை ஆயிரம் கோடி, இத்தனை ஆயிரம் கோடி, அந்த கோடி இந்த கோடி. எங்களுக்கு செத்தா 2 கோடி விடுவோம், அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். ஆனால் இந்த நாட்டை மாற்றாமல் நாங்கள் இந்த இடத்துல ஓய மாட்டோம்.
சாவறதுக்கு வரல, மாத்தி திருத்தி ஒரு தூய தேசம் படைப்பதற்கு வந்திருக்கிறோம். உன் ஓட்டுனுடைய மதிப்பு உனக்கு என்னன்னு தெரியல. நீ ஓடி ஓடி ஓட்ட பதிஞ்சது எதுக்கு? இந்த 500 ரூபாய்க்கு, இந்த 1000 ரூபாய்க்கு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்? 500 ரூபாய் 1000 ரூபாய் உன் ஓட்டுக்கு மதிப்பு இல்ல. உன் ஓட்டுக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் மதிப்பு இல்ல. நீ வீராசாமிநாதனை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுப்பாரு, விபிபி பரமசிவத்தை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுப்பாரு, தென்னம்பட்டி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுப்பாரு. இப்ப இந்த திமுக இன்னொருத்தர் இருக்காராம் சக்திவேல், அவரும் போட்டி விடுவார் போல இருக்கு. காந்திராஜனை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுப்பாரு. உங்க பிள்ளைங்க எங்களை பார்த்து வச்சுக்க, இந்த 500 5000 மாறும். நீ ஒரே ஒரு தடவை உன் ஓட்டோட மதிப்பு உனக்கு கூடணுமா? ஒரு தடவை, இந்த தடவை நான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் உசேனுக்கு ஓட்டு போட போறேன், நீ ஒரு தடவை சொல்ல. அக்கம் பக்கத்துல உங்க மாமன் மச்சனை பெரிய பேச்சு மட்டும் சொல்லியா, இங்க பாரியா போட்டு போட்டு வீணா போயிட்டான், 500 ரூபாய் கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிட்டு அவன் கோடி கோடியா சம்பாரிச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை விடு. இந்த தடவை நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம ஆளு நம்ம சின்ன பையலா இருக்காப்புல, பார்க்க நல்லா தான் இருக்காப்புல, அவரும் வந்து பார்த்தா இந்த ஜென்சி ஸ்டேட்டஸ்ல தான் இருக்காப்புல. அப்படி பார்த்து அப்படி நம்மள ஒரு ஓட்டை போட்டு நாம் தமிழர் கட்சி சீமான் கட்சிக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுறோம் நீ ஒரு தடவை பேசிடுவோம். ஊர்ல உன் கிராமத்துல உன்னை என்ன தாங்குறான்னு மட்டும் பாரு. இந்த திமுக காரங்க அதிமுக காரங்க பாட்டு உனக்கு என்ன வேணும், நீங்கள் ஏன் இப்படி, நான் உங்களுக்கு எதுவும் செய்யலையா, உங்க வீட்டு பிள்ளை இல்லையானா, நான் ஓடி ஓடி வரலையா போகலையா, எல்லாம் பேசுவான். ஓட்டு என்ன செய்வான்? வச்சுக்க, ஏன் சும்மா போய் அங்க எங்கே அலைஞ்சிக்கிட்டு இருந்தா வச்சுக்க அப்படின்ட்டு என்ன செய்வான்? 500 ரூபாய் கொடுக்கிறவன் 5000 ரூபாய் கொடுப்பான். உன் மதிப்பை நீ உயர்த்த வேண்டும் என்றால் நீ நிக்க வேண்டிய இடம் நாம் தமிழர் கட்சியின் பக்கம்தான். நீ எழுதி வச்சுக்க. இப்ப நாங்க தொடங்கிட்டோம். நாங்க தொடங்கி 2 மாசம் ஆச்சு. பரப்புரையை தொடங்கி போய்கிட்டே இருக்கிறோம். தேர்தல் நெருங்க நெருங்க எங்க வேகம் இன்னும் உச்சம் எடுக்கும். அழுத்துல காந்திராஜனும் விபிபி பரமசிவம் சம்பாரிச்சு வச்சிருக்க சொத்தை திருப்பி உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்கல. நாங்க சீமான் தம்பிகள் இல்ல, பிரபாகரன் பிள்ளைகள் இல்ல. எதுக்கு? ஓட்டுக்கு ஒன்று காசு வாங்கி கொடுத்துருவோம், கவலைப்படாத. உங்க பிள்ளைகளை நம்பு. நீ சொல்றது வந்து நாம் தமிழர் கட்சி, நான் சீமான் கட்சி ஓட்டு போட போறேன் மட்டும் நீ திரும்ப சொல்லிட்டே இரு. அவன் பாரு எத்தனாயிரம் ரூபாய் உனக்கு தேடி வந்து கொடுக்குறான்னு மட்டும் பாரு. இது நடக்கும். அந்த களத்தை உருவாக்க தான் உங்க பிள்ளைங்க இப்ப நாங்க தொடங்கி இருக்கிறோம். இங்க பாரு, திமுக பிரச்சனை, வீராசாமிநாதனா சக்திவேலா மீண்டும் காந்திராஜனா, இந்த பிரச்சனை. காந்திராஜன் ஐபெரியசாமி ஆளு. இப்ப ஐபெரியசாமி பக்கம் போனா இந்த தொகுதியை ஐயா சக்கரவாணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஐபெரியசாமி பக்கம் போனா இவர் யாரு? நம்ம ஆளு சக்கரவாணி காந்திராஜனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. அதனால என்ன பண்ணிட்டா, படக்குன்னு எதுக்குடா கண்டம் போய் கெச்சிக்கிட்டு நேரம் முதலாளி காலில் விழுந்துடலாம்னு உதயநிதி காலில் விழுந்தாப்ல. இவங்க லட்சணத்தை பார்த்துக்க. இந்த பக்கம் வீரசாமிநாதன், அவரு பெரிய முதலாளிக்கு பக்கத்துல இருக்காப்ல. யாரு? செந்தில் பாலாஜி பக்கத்துல. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப அவர் செந்தில் பாலாஜி வச்சு எப்படியாவது, ஏன்னா செந்தில் பாலாஜி தான் திமுக கம்பெனியோட ஒட்டுமொத்த கலெக்ஷன் ஏஜென்ட். அவரு இப்ப இங்க ஒரு அமைச்சர், 2 அமைச்சர் இருக்காங்களா, பெரியசாமி இருக்காரு, இந்த பக்கம் ஐயா சக்கரவாணி இருக்காரு. இந்த 2 அமைச்சரும் மாசம் இவர்கள் துறை, உள்ளாட்சித்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, உள்ளாட்சித்துறை, அப்படி ஒரு துறை இருக்கா. இந்த துறையில வரக்கூடிய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சேகரிக்கிற பணத்தை எல்லாம் இவர் என்ன பண்ணணும்? இத்தனை கோடி, இத்தனை 100 கோடியா 200 கோடியா மாசம் சேகரிச்சு யார்கிட்ட கொடுக்கணும்? செந்தில் பாலாஜிட்ட கொடுக்கணும். சக்கரவாணி என்னது? உணவுத்துறை அமைச்சர். அப்ப அவர் என்னது? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ரேஷன் ஏஜென்ட், அந்த டெண்டர் விடுறது, இதுல இருந்து வரக்கூடிய கமிஷன் எல்லாம் சேகரிச்சு அவர் என்ன பண்ணணும்? செந்தில் பாலாஜிட்ட கொடுக்கணும். இது போல 33 அமைச்சர்கள்ட்ட இருந்து காசை பூரா வாங்கி எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? திமுக குடும்ப கம்பெனி இருக்கு இல்லையா, ஸ்டாலின் மருமகன், ஸ்டாலின் மனைவி, ஸ்டாலின் மகள், இவங்க எல்லாருக்கும் போய் அவர் சேர்த்துருவார். அப்ப யாரு பெரிய கலெக்ஷன் ஏஜென்ட்? யாரு? ஐயா செந்தில் பாலாஜி. அப்ப வீரசாமிநாதனுக்கு என்ன நம்பிக்கை? இந்த செந்தில் பாலாஜி பக்கத்துல நம்ம நிக்கிறோம். அப்புறம் அந்த பக்கம் அப்படி பார்க்கும்போது சக்கரவாணி நம்ம எல்லாம் என்ன ஒரு இனம், இவங்க பார்வையில் என்ன ஒரு சாதி அப்படி எல்லாம் வரும்போது நமக்கு சக்கரவாணி துணைக்கு வந்துருவாரு. அப்படின்ட்டு தான் அவர் என்ன பண்றாரு? இப்ப மரம் நடுறாரு, கபடி போட்டி நடத்துறாரு, கிரிக்கெட் போட்டி நடத்துறாரு. திடீர்னு பார்த்தா மாரம்பாடி கோயில்ல போய் கேசுநாதத்தை கையெடுத்து கும்பிட்டு நிக்கிறாரு, என்னென்னமோ பண்றாரு. தேர்தல் வந்துட்டா இவங்க நடத்துற நாடகம் இருக்குல்ல, அயோக்கியப்பையில மக்களின் தேவையை உணர்ந்து இவர்கள் ஒன்றையும் பேசல. தாடி கொம்புக்கு வடக்க தாடி கொம்புல இருந்து தாடி பொங்கல ஐயர் அணைக்கட்டுன்னு இருக்கு. ஐயர் அணைக்கட்டு
அதுல இருந்து அந்த மாயனூர் அணை, மாயனூர் பக்கத்துல, கரூர்ல மாயனூர் பக்கத்துல போய் இந்த கொடகனார் ஆறு போய் சேருது. அது வரைக்கும் காத்தின் கரையோட 2 பக்கத்துலயும் ஒரு ஆழ்துளை கிணறு போட்டு, ஒரு போர்வெல் போட்டு தண்ணி எடுத்து என் அறிவார்ந்த பெற்றோர்களை வீரசாமிநாதனோ அல்லது விபிபி பரமசிவமோ காந்திநாதனோ காந்திராஜனோ சக்திவேலோ அள்ளி இப்படி மூஞ்சியை கழுவிட்டாங்கன்னா உங்க பிள்ளைய நாங்க இந்த வேலையே செய்யல, அரசியலே செய்யல. நீ 1 லிட்டர் தண்ணி, இந்த 1 லிட்டர் வாட்டர் கேன்ல தண்ணியை நீ பிடிச்சி வச்சினா அரை கேனுக்கு 1/2 லிட்டருக்கு என்ன நிக்கும்னா உப்பு படிஞ்சு அப்படியே நிக்கும். எங்க இருந்து? தாடி கும்புல இருந்து அது வடக்க அங்க மாயனூர் வரைக்கும். இதை பற்றி என்றாவது ஒரு நாள் இவர்கள் சட்டமன்றத்தில் பேசியது உண்டா? காந்திராஜன் பேசுவாரா? அல்லது விபிபி பரமசிவம் பேசுவாரா? அல்லது சக்திவேல் பேசுவாரா? வீரசாமிநாதன் பேசுவாரா? எதனால் மாறியது? எதனால் மாறியது? வேடசுந்தூருக்கு அருகில் பல நூற்றுக்கணக்கான சாய பட்டறைகளை இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாகா பிளேவர் மில்லில் இருந்து மட்டும் பல நச்சு கெமிக்கல்கள், வேதி பொருட்கள் பூமிக்கு அடியில் ஆழ்துளை கிணறு போட்டு உள்ள விடுறான். விவசாய நிலத்துல தண்ணி வண்ணத்துல வருது, கலரா வெளியே வருது. இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டக்கூடிய இந்த நிலத்தை, நீரை சரி செய்வதற்கு இவர்கள் ஏதாவது செய்யது உண்டா? பேசியது உண்டா? பேச மாட்டான். ஏன் தெரியாது? விபிபி பரமசிவம் ஒரு தடவை என்ன பண்ணாதீங்களா, அவர் எம்எல்ஏ, அதிமுக ஆட்சி, நாங்கெல்லாம் போராடிட்டு இருக்கிறோம். குடகனாறு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை, போராடுறோம். குடகனாறு ஏதோ ஒரு பகுதிக்கான அரசியல் கிடையாது, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அரசியல். நீ திண்டுக்கல் மாவட்டத்தை நீ அப்படியே கொஞ்சம் அப்படி உட்காந்து மண்டைகள் அப்படி ஒப்பிட்டு பார்த்துன்னு வச்சுக்க, இந்த பக்கம் மலை, மேற்க மலை, தெற்க மலை, அப்படியே இந்த இது அப்படி ஒரு பள்ளமா வரும். இந்த பக்கம் இருந்து ஓடி வர்ற எல்லா ஓடை நீரும், அங்கிருந்து ஓடி வர்ற எல்லா ஓடை நீரும் எங்க வந்து சேரும்? கொடகனாறுல. அப்படியே கொடகனாறு நேரா போகும். ஒரு அழகான ஆறு. போராடிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன பண்றாரு, திடீர்னு அப்ப அந்த போராட்டத்தை நீட்டிக்கிறோம். அது தொடங்கினவங்க நாங்க தான், நாம் தமிழர் கட்சி தான் தொடங்கணும். நீட்டிச்சு எங்க கொண்டு போறோம்? வேடசுந்தூர் முழுக்க அதை பரவலாக்கம் பண்றோம். அந்த போராட்டம் பரவலாக்கம் அடைகிற பொழுது என்னன்னா, ஒரு கனமான மழை வந்துருச்சு. மழை வந்தவொடனே என்ன நடந்துச்சு? தண்ணி வருது. எங்க இருந்து தண்ணி வருது? கொடகனாத்துல தண்ணி வரல, ஒட்டுமொத்த திண்டுக்கலுடைய கழிவு நீர், சாக்கடை. அந்த சாக்கடை நீர் ஐயர் அணைக்கட்டு தாடி கொண்டு வந்து கடந்து அப்படியே அந்த பக்கம் அந்த லட்சுமணமுடியை தாண்டி, அதாவது இந்த வேட ஆத்துப்பட்டின்னு சொல்லுவோம், ஆத்துப்பட்டி பாலத்துக்கிட்ட அப்படி போகும்போது நம்மால என்ன செய்யறாரு? விபிபி பரமசிவ எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அவரு தூவி வரவேற்கிறாங்க. என்னது? வேடசுந்தூருக்குள்ள கொடகனாறு தண்ணீர் வந்துருச்சான். அயோக்கிய பையில சாக்கடை தண்ணி, இன்னைக்கு வரைக்கும் அந்த சாக்கடை தண்ணி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சாக்கடை போகுது. இதை சரி செய்ய பேசுவதற்கு ஒரு ஆண்மையுள்ள சட்டமன்ற உறுப்பினர் இந்த நிலத்தில் உண்டா? விபிபி பரமசிவம் ஐ பெரியசாமி எதிர்த்து பேசிடுவாரா? இவர் அதிமுக, அவர் திமுக பேசுவாங்களா? விபிபி பரமசிவம் வீர சாமிநாதனை எதிர்த்து பேசுவாரா? ஒரு வார்த்தை உள்ளூர் அரசியல் பேசுவார்களா? பேச மாட்டார்கள். ஏன்? இவங்க என்னது? கள்ளனும் ஒன்னா இருப்பான், திருட்டு பயில ஒன்னா இருப்பான். அயோக்கிய பயில பெரியசாமி எதிர்த்து எந்த கேள்வி கேட்க மாட்டாரு. இந்த கொடகனாறு பிரச்சனைக்கு முழு முதல் காரணம் ஐ பெரியசாமி. பேசுவாரா? ஒரே கட்சி தானே. ஐயா, இந்த பிரச்சனை, இந்த ஆறு எங்க ஊர் வரைக்கும் வருது, ஏதாவது சரி செஞ்சு நம்ம நீர் வளத்தை பெருக்கி மழை வளத்தையாவது பெருக்கிறதுக்கு மரங்களை வளர்த்து அப்படி ஏதாவது செஞ்சிருவோம் அப்படின்னு ஏதாவது பேசுவாரா? பேச மாட்டார்கள். ஏன்? செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரியில விபிபி பரமசிவம் 5 கோடி வாங்கியிருந்தாருன்னா ஐ பெரியசாமி 10 கோடி வாங்கியிருப்பாரு. அல்லது ஐ பெரியசாமியும் ஐ பெரியசாமியோட மகன் ஐபி செந்தில்குமாரும் அந்த சிமெண்ட் ஃபேக்டரியில பங்குதாரரா இருப்பாங்க, ஷேர் ஹோல்டர். நீ நினைச்சிட்டு இருக்கிற இவங்க எல்லாம் நமக்காக சேவை செய்வதற்கு அரசியலுக்கு நமக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்கி நம்மளை ஆட்சி செய்யறாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு அரசினுடைய நலத்திட்டம் அல்லது அரசினுடைய செயல்கள், அரசினுடைய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றால் அது திமுக அமைச்சர், அதிமுக அமைச்சர்கள் இருந்தவங்க ஐயா விஸ்வநாதன், ஐயா சீனிவாசன், இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கல்ல, இவங்க 4-5 பேருக்கு அதுல பங்கு இல்லைன்னு வச்சுக்கேன், அதுல ஏதாவது லாபம் இல்லைன்னு வச்சுக்கேன், அந்த வேலையை செய்ய விட மாட்டாங்க. அப்படிதான் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்கு. ஏன்? நாங்கள் தான், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் தடுத்து நிறுத்தணும், இன்னமும் நிறுத்துவோம்.
இன்னமும் நிறுத்தம். இப்போ ஒரு பிரச்சனை கிளப்பணும். என்ன பிரச்சனை கிளப்பணும்? 90 கோடி மக்களுடைய வரிப்பணம். மக்களுடைய வரிப்பணத்துல 90 கோடியில கூட்டுறவு கலை அறிவியல் கல்லூரி கட்டுறாங்க. ஒரு கல்லூரி ஐயா கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் போது அவர் தொகுதியில கொண்டு வந்து கட்டுறாருங்க. ஆத்தூர் தொகுதியில கட்டுறாருங்க. மகிழ்ச்சிங்க, கட்டட்டும், நல்லதுதான், கட்டட்டும். நாங்க என்ன சொல்றோம், நீ கட்டிட்ட, அது மக்களுடைய வரிப்பணம். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி தூக்கில் தொங்கிய, திண்டுக்கல்லில் தூக்கில் தொங்கிய கோபால நாயக்கர் பேரை வையுங்கிறோம் நாங்க. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமில்ல, கருணாநிதி பேரை வைக்கிறாங்க. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, திருட்டு பைய கருணாநிதி, திருட கருணாநிதி, அதான உண்மை. யாராவது இங்க பாருங்க, இந்த ஸ்டாலின் என்ன சொல்வாரு, நாங்கள் மீண்டும் காமராஜர் ஆட்சியை கொடுக்க முயற்சி செய்கிறோம் சொல்றாங்கல்ல, சொல்றாங்க. இங்கிட்டு வேற வேற திமுக யாராவது ஒருத்தர் எங்கள் தலைவர் கலைஞர் ஆட்சியை போல மீண்டும் ஒரு முறை நாங்கள் ஆட்சியை கொடுக்க போறோம் யாராவது, ஸ்டாலின் மகன், அவருடைய பேரை இன்பநிதி யாராவது சொல்ல முடியுமா? இல்ல ஐப்பரிய சாமியார் சொல்லுவாரா? இவ்வளவு பேசுறாங்களே இந்த திமுக காரங்கெல்லாம். செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், வீரசாமிநாதா இருக்கட்டும், சக்திவேலா இருக்கட்டும், அல்லது ஐப்பரிய சாமியா இருக்கட்டும், ஐபி செந்தில்குமாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், திமுக கிளை செயலாளர், திமுக ஒன்றிய செயலாளர், திமுக மாவட்ட யாரா இருக்கட்டும், யாருடைய வீட்டிலையாவது, இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்வோம், நம்ம குடும்பத்துல நம்ம ஒருத்தர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம முன்னோர்கள் யாராவது, நமக்கு யாராவது நம்ம குடும்பத்துக்கு தேவையான சொத்தையோ அல்லது ஏதோ ஒன்றை சேர்த்து வச்சுட்டு போனா என்ன செய்வோம், வழி வழியா ஒரு தலைமுறை அல்ல, ஒரு தலைமுறைக்கு மட்டுமல்ல, ஒரு பிள்ளைக்கு ஒரு பேர் வைப்பார், ராஜான்னு ஒருத்தர், அல்லது முத்துக்குமார் ஒருத்தர், ஒரு நாகராசன் ஒருத்தர், நம்ம குலத்துக்காக போராடி அந்த சொத்தை சேர்த்து வச்சுட்டு போறான்னா என்ன செய்வோம், ஒரு பிள்ளைக்கு நாகராஜன் வைப்பான், அடுத்து பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு நாகராஜன் அப்படியே கடத்திட்டு வருவோம், பாட்டைங்க பேரை வச்சுட்டு வருவோம்ல. அப்படி திமுக காரன் எவனாவது ஒருத்தர் வீட்டுல கருணாநிதியின் பேர் வச்சுக்காங்களா பாத்திருக்கீங்களா? எவனாவது ஒருத்தர் வீட்டுல, ஐப்பரிசாமி வீட்டுல, சக்கரமணி வீட்டுல கேட்டு பாருங்க. ஏன் திருடர் கருணாநிதி தெரியும், திருடர் கருணாநிதி தெரியும். இந்த மானங்கெட்டவர்கள். அப்ப என்ன இருக்கு, இதுவரை காமராஜருக்கு பிறகு இந்த நாட்டில் நடந்த ஆட்சி திருட்டாட்சி, கொள்ளையாட்சி, அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இதை சரி செய்யணும். சரி செய்ய நாங்க என்ன நினைக்கிறோம், ஒரு மாற்று அரசியல் தத்துவத்தை உங்கள் முன் கொண்டு வந்து வைக்கிறோம். முதல்ல சொல்றது, ஓட்டு காசு தர மாட்டேன், நீ போட்டா போடு, போடலனா போ. ஆனால் எங்கள்கிட்ட ஆக சிறந்த தத்துவங்கள், கொள்கைகள், லட்சியங்கள் உண்டு. மண்ணை காக்க, மக்களை காக்க, மக்களின் தேவையை உணர்ந்து அவர்களுக்கான அரசியல் செய்ய எங்கள்கிட்ட ஆக சிறந்த லட்சியங்கள் உண்டு, தத்துவங்கள் உண்டு. நம்புனா ஓட்டு போடு, ஓட்டு போட்டா உனக்கு சேவை செய்வேன். உன்னை பார்த்து வந்து ஐயா சாமி எப்படியாவது நீ ஓட்டு போட்டு நான் எப்படியாவது ஜெயிச்சு வந்து உனக்கு நான் அதை செய்யறேன், சாரி, கை கும்பிட்டு ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் அல்ல. ஏன், நாங்கள் மக்களுக்காக உழைக்க வந்த பிள்ளைகள். எங்கள் வாட்டன் சீவானந்தத்தை போல, எங்களுடைய வாட்டன் கக்கனை போல, எங்களுடைய வாட்டன்கள் காமராசரை போல நாங்கள் மக்களுக்காக சேவை செய்ய வந்தவர்கள். அரசியல் என்பது சேவை, வர்த்தகம் அல்ல, வியாபாரம் அல்ல. ஒரு தொகுதியில தேர்தலில் போட்டியிட 10 கோடி முதலீடு, ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டை வாங்கி அதிகாரத்தை அடைந்து 10 கோடியை 1000 கோடியாக சம்பாதிப்பதற்கு வந்த பிள்ளைகள் அல்ல நாங்கள். மக்களின் மனங்களின் நன்மையை விதைத்து, நல்ல விதைகளை விதைத்து, நல்ல வாக்கை பெற்று, நேர்மையான முறையில் மக்களிடத்தில் பேசி, உண்மையும் சத்தியமும் இன்னும் இந்த நிலத்திலே உண்டு, அந்த உண்மையும் சத்தியத்தையும் தூக்கி வருகிற பிள்ளைகள் நாங்கள், நாம் தமிழர் பிள்ளைகள் என்று என் மக்களிடத்தில் சொல்லி 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 வாக்கை வாங்கி, ஓட்டை வாங்கி, அதிகாரத்தை அடைந்து, மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக பணி செய்ய உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இதுதான் அரசியல், இதுதான் அரசியல். திமுக செய்வது அரசியல் அல்ல, திமுக செய்வது அரசியல் அல்ல, அதிமுக செய்வது அரசியல் அல்ல, பாரதிய ஜனதா கட்சி செய்வது அரசியலே அல்ல, காங்கிரஸ் அது இல்லவே இல்ல, களத்திலே இல்ல. ஆனா நீங்க தான் இன்னும் ஜோதிமணி அம்மா ஓட்டு போட்டு இருக்கீங்க, அது என்ன கதைனே தெரியல. கொடுமை. இப்ப நம்ம என்ன செய்யறோம், இதை மாற்றணும். கோபால நாயக்கர் பேரை வையின்னு சொன்னவனே குதிக்கிறானே அப்படியே, நாம் தமிழ் கட்சிக்கு இது எது வேண்டாத வேலை, இவர்கள் தேர்தல் வந்து விட்டார். தேர்தலுக்காக இல்ல, எங்கள் வாட்டன் கோபால நாயக்கர் இல்லை என்றால் எங்கள் வாட்டி வீர மரத்தி வேறு நாச்சியார் இல்லை. எங்கள் வாட்டன் கோபால நாயக்கரும்
வேலு நாச்சியாரும் இணைந்துதான் சிவகங்கை சீமையிலே இழந்த மண்ணை மீட்டார்கள். அதை மறந்து போக சொல்றியாடா எங்களே? மறந்து போக சொல்றியா? அதை நினைவுபடுத்த வேண்டும், இன்னொரு தலைமுறைக்கு கடத்த வேண்டும். அதற்கு தான் கோபால நாயக்கர் கல்லூரிக்கு சொல்றோம். நீ அதெல்லாம் பேச மாட்ட. நான் கோபால நாயக்கர், அவர் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர். நாம் தமிழர் கட்சி தெலுங்கர்களுக்கு எதிரானது, அதனால இவன் இப்ப வேணும்னே இப்படி தேர்தல் நேரத்துல பேசுறாங்க. இல்ல இல்ல, சரி நாங்க தேர்தலுக்காவது பேசுறோம். உங்க ஐயா ஐப்பெரியசாமி என்ன மைத்துக்கு கோபால நாயக்கர் வீர வணக்க கூட்டத்துல டிசம்பர் 5ஆம் தேதி போய் பேசினாரு. என்ன இதுக்கு பேசினாரு? நாங்க தேர்தலுக்கு பேசுறோம், ஓட்டுக்கு பேசுறோம். நீங்க என்ன இதுக்கு போய் பேசுறீங்க? சரி நாங்க பேசுறோம். கோபால நாயக்கர் யாரு, அவர் வரலாறு என்ன, அவர் என்னென்ன இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராட என்னென்ன செஞ்சாருன்னு உங்க பிள்ளைங்க நாங்க பேசுறோம். ஐயா ஐப்பெரியசாமி 5 நிமிஷம் கோபால நாயக்கரை பத்தி பேச சொல்றான். பேச சொல்லு, நாங்க இந்த அரசியலை விட்டுட்டு போறோம். இப்ப என்னது? நாங்கள் இன வேறுபாட்டாளர்கள் அல்ல. இனத்தை பாகுபடுத்தி இந்த தேசிய விடுதலை அரசியலை நாங்கள் முன்னெடுத்து வந்தவர்கள் அல்ல. கல்வி இலவசம், ஆம் கல்வி இலவசம். அனைவருக்கும் சரியாக சமமான நல்ல உயர்தர கல்வியை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று கனவு காண்கிறோம். அது இலவசம். இந்த கல்வி இலவசம் என்றால் இந்த நிலத்தில் வாழுகிற கன்னடர்களுக்கு மட்டுமல்ல, இந்த நிலத்தில் வாழுகிற தெலுங்கர்களுக்கு மட்டுமல்ல, இந்த நிலத்தில் வாழுகிற மலையாளிகளுக்கு மட்டுமல்ல, இந்த நிலத்தில் வாழுகிற எல்லோருக்கும் கல்வி இலவசம் தான். இப்ப இவன் என்ன பண்ணிட்டான்? நம்மெல்லாம் திராவிடர்கள், நம்மெல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி 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 தெலுங்கு அழிச்சுட்டான். தெலுங்கு பேசிக்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட இருந்து தெலுங்க புடுங்கிட்டான். கொஞ்சம் பேச்சு மொழியா இருக்கு, எழுத்து மொழி இல்ல. கன்னடத்தை அழிச்சுட்டான், பேச்சு மொழியா இருக்கு, எழுத்து மொழி இல்ல. மலையாளத்தை அழிச்சுட்டான், பேச்சு மொழியா இருக்கு, எழுத்து மொழியா இல்ல. என்ன அது? திராவிடம். அதே போல என் அன்பு சொந்தங்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய தமிழ் தாய்மொழி தமிழையும் இவன் அழித்து விட்டான், அழித்து விட்டான். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? இவங்கள பூரா அழிச்சு விட்டு நாம் எல்லோரும் கூடி வாழ்வோம். அவரவர் தாய்மொழியில், அவரவர் பண்பாட்டில், அவரவர் கலாச்சாரத்தில் அவரவர் வாழ்வோம். ஆனால் இது தமிழர் நாடு, தமிழர் நாங்கள் ஆழ்வோம் என்று சொல்லுகிறோம். இவ்வளவுதான் எங்க தத்துவம். இதுல எங்க நாங்க பிற மொழியினரை நாங்கள் வேறுபடுத்தி காட்டுறோம்? இதுல எங்க நாங்க பிற மொழியினரை நாட்டை விட்டு வெளியே கொண்டு நாங்க எங்க சொல்றோம்? என் அன்பு சொந்தங்களே, கர்நாடகாவில் போய் நாங்கள் தமிழர்கள், நாங்கள் தமிழ்நாட்டை கர்நாடகத்தை ஆள வேண்டும் சொல்ல முடியாது. கேரளாவில் போய் நாங்கள் தமிழர்கள் மலையாளத்தை நாங்கள் ஆள வேண்டும் சொல்ல முடியாது. தெலுங்கானாவிலோ ஆந்திராவிலோ போய் நாங்கள் தமிழர்கள் இந்த 2 மாநிலங்களை நாங்கள் ஆள வேண்டும் என்று எங்களால் கேட்க முடியாது. இது எங்களுடைய தாய்மண், எங்களுடைய நிலம். இந்த நிலத்தினுடைய வளத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, மொழியை, இது எல்லாவற்றையும் காப்பதற்கு ஒரு அரசியல் தேவைப்படுகிறது. அதுதான் தமிழ் தேசிய அரசியல். அந்த தமிழ் தேசிய அரசியல் தான் நாம் தமிழர் கட்சி எடுத்துட்டு வருகிறது. திராவிடம் எல்லாவற்றையும் பணமாக பார்க்கும். திராவிடம் உன் ஓட்டை காசா, உன் ஓட்டுக்கு காசு கொடுக்கும். தமிழ் தேசிய அரசியல் ஓட்டுக்கு காசு கொடுக்காது, உன் வாழ்வை உயர்த்தக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்யும் தமிழ் தேசிய அரசியல். நீங்க இப்ப திராவிடத்தின் பக்கம் நிக்க போறீங்களா? உங்கள் மொழியை, உங்கள் கலாச்சாரத்தை, உங்கள் பண்பாட்டை அழித்து நாமெல்லாம் திராவிடர்கள் என்று சொன்ன திராவிடத்தின் பக்கம் ஒரு போலி பிம்பத்தை கட்டமைத்திருக்கக்கூடிய அட்டை கோட்டையை கட்டியிருக்கக்கூடிய இந்த அயோக்கியர்கள் பக்கத்தில் நிக்க போகிறீர்களா? இல்லை. நீங்கள் தெலுங்கர்கள், நீங்கள் கன்னடர்கள், நீங்கள் மலையாளிகள், நாங்கள் தமிழர்கள், நாம் எல்லோரும் சகோதர உணர்வோடு வாழ்ந்து ஒரு தூய தேசத்தை படைப்போம் என்று சொல்லுகிற நாம் தமிழர் கட்சியின் பக்கம் நீங்கள் நிக்க போகிறீர்களா? யார் பக்கம் நீ நிக்க போற? யாருக்கும் ஓட்டு? இங்க 2 தத்துவம் நேருக்கு நேரா முட்டிட்டு இருக்கு. ஆரிய தேசியம் எங்களுக்கு தேவையில்லை, இந்திய தேசியம் தேவையில்லை. நாங்கள் பேசுவது மொழி தேசிய இன அரசியல் விடுதலை, தமிழ் தேசியம். திராவிடம் என்னை மூடி 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 வச்சு எங்களுடைய அரசியலை இத்தனை ஆண்டு காலம் அடக்கி வைத்திருந்தது. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெகுண்டெழுகிறோம். என் அன்பு சொந்தங்களே, கேரள முதல்வர் உம்மன் சாண்டி சொல்லுகிறார், இறந்து போனார் அவர் முதலமைச்சராக இருந்தபோது சொல்லுகிறார், 2016ஆம் ஆண்டு முதலில் நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்தில் போட்டியிடுகிற பொழுது உம்மன் சாண்டி கேரளாவினுடைய முதல்வர் அவர் சொல்லுகிறார், என் அன்பு சொந்தங்களே, மலையாள மக்களே, உலகில் நீங்கள் எங்கு வாழ்வதையும் விட தமிழகத்தில் நீங்கள் பெருமையோடும் மகிழ்வோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தின் இளைய பிள்ளைகள், இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு தூய அரசியலை கட்டமைத்துக் கொண்டு வருகிறார்கள். நீங்கள் இந்த திராவிட சூழ்ச்சியில் வீழ்ந்து விடாமல், ஒரு நாட்டினுடைய முதல்வர் சொல்லுகிறான் பாருங்க, திராவிட சூழ்ச்சியில் நீங்கள் வீழ்ந்து விடாமல் அந்த மண்ணின் இளைஞர்கள் கட்டி வருகிற தூய அரசியலுக்கு துணை நின்று அவர்களின் வாழ்வுக்கு வழிவிடுங்கள் என்று
அந்த நாட்டினுடைய முதல்வர் உமன் சாண்டி சொல்லுகிறார். இன்னைக்கு கர்நாடகாவுடைய முதல்வர் சித்தராமையா சொல்லுகிறார். கர்நாடகாவுடைய முதல்வர் சித்தராமையா என்ன சொல்றாரு? நான் கன்னடன், என் மொழி கன்னடம். நான் கன்னடன், என் மொழி கன்னடம். எவனாவது ஒருவன் என்னை திராவிடன் என்று சொன்னால் நான் செருப்பால் அடிப்பேங்கிறார் சித்தராமையா. நீ இப்ப எதை கேட்டுக்க போற? இவன் சொல்ற திராவிடத்தை கேட்க போறியா, அல்லது சித்தராமையா சொல்ல போற கன்னடங்கிற கேட்க போறியா, உமன் சாண்டி சொல்லக்கூடிய மலையாளி தமிழர்கள் என்று சொல்றாரு அதை கேட்க போறியா? எதை கேட்க போற? என் அன்பு சொந்தங்களே, திராவிடம் என்பது போலி பிம்பம். ஒரு அட்டையில கோட்டை கட்டி இத்தனை நாளா நம்மளை காப்பாத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான். அப்போ உங்கள் பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்யறோம்? பீச்சாங்கல்ல எத்தி உதைக்கிறோம். பட அதை எட்டி உதைக்கும் போதுதான் இவனுக்கு என்ன வருது? கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தவனை என்ன செய்யறான்? ஓ பெரியாரே பேசுறா, பெரியாரு. பாவம் வந்தாலும் செத்து போயிட்டாரு. இவங்க செய்யற முள்ள மாறித்தனம், முடிச்ச வைத்தனம், நாடு மாறித்தனம் எல்லாத்துக்கும் தூக்கிட்டு வந்துடுவாங்க பெரியார். இப்ப இவங்க என்ன முடிவு கொண்டாங்கன்னா, ஐயா ஈவே ராமசாமியை காவு கொடுத்து திமுகவை காப்பாற்றணும். அதுதான் இப்ப இவங்களுடைய மெயின் வேலையை. ஈவே ராமசாமியை காவு கொடு. ஏன்? அந்த ஆளுதான் இல்ல அந்த நிலையில வந்து நிறுத்திட்டாங்க. நாம் தமிழர் கட்சி ஐயா ஈவே ராமசாமிக்கு எதிரானது கிடையாது. அவர் பேசிய கருத்துக்கள் சில முரண்கள் இருக்கு, அதை விமர்சிக்குது நாம் தமிழர் கட்சி. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதுல குறிப்பா எங்கள் உயிர் மொழி தமிழ், அதை இழிவா பேசிட்டாரு. அது எங்களுக்கு ஆத்திரம், கோபம் எல்லாம் வருது. அதை நாங்க ஏற்கல. அப்ப அதை சரி செய்யணும். எங்களுக்கு மொழிப்பற்று, இனப்பற்று தேவைப்படுகிறது. ஏன்? தமிழை என் உயிர் என்பேன் அப்படின்னு பாடி இருக்கிறாங்க. தமிழுக்கு மமுது என்று பேர், இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு பாடியிருக்கார் பாவேந்தர் பாரதிதாசன். அந்த உயிருக்கு நிகரான தமிழ் இழிவுபடுத்தப்படுகிற பொழுது அதை காக்காமல் தடுக்காமல் நாங்கள் இருக்க முடியாது. இந்த திராவிடம் என்ன பண்ணுச்சு? தமிழ்னு பேசி என் மொழியை என்னிடத்திலிருந்து அப்புறப்படுத்தி, எங்கள் வாழ்வியல் இருந்து, பண்பாட்டில் இருந்து அப்புறப்படுத்தி எங்களை வேறு ஒரு மனிதர்களாக மாற்றிவிட்டது. இப்ப அவங்க பிள்ளைய நாங்க என்ன செய்யறோம்? இல்லடா, நம்ம தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டார்கள். தமிழ் இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம், வாழ்வியல் இது எல்லாம் ஆக சிறந்தது. உலகத்திற்கு வேளாண்மையை கற்றுக் கொடுத்தவர்கள் நாம் தான், வாழ்வியலை கற்றுக் கொடுத்தவர்கள் நாம் தான், அறிவியலை கற்றுக் கொடுத்தவர்கள் நாம் தான். நாம் இவ்வளவு இழிவாக வாழ்கிறோம் என்று சொல்லி உசுப்பேற்ற வேண்டிய தேவை. அப்படி நாங்க மூர்க்கமா ஏறி அடிக்கும் போது கருணாநிதி குடும்பத்துக்கு ஒரே நடுக்கமா இருக்கு, ஒரே நடுக்கமா இருக்கு. அதாங்க பிரச்சனை. இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? கருணாநிதி குடும்பமாக இருந்தாலும், அதிமுகவாக இருந்தாலும், பாரதிய ஜனதாக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும், இவர்கள் எல்லோரும் தமிழர்களுக்கு எதிரானவர்கள். அதுல பாரதிய ஜனதா கட்சி மனிதகுல எதிரி என்று பிரகடனப்படுத்தி அரசியல் செய்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மனிதகுல எதிரின்னு பிரகடனப்படுத்துறோம். ஏன்? அவன் மனுஷனாவே பார்க்க மாட்டான். உன்னை சாதியா பார்ப்பான். நீ உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதின்னு பார்ப்பான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க செய்தி கேள்விப்பட்டீங்களா? ஒட்டு மொத்தமா இந்தியா முழுக்க 840 பேர் நீதிபதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 840 பேர் நீதிபதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட 840 பேரின் அன்பு சொந்தங்களே 662 பேர் ஒரே சாதியை சேர்ந்தவர்கள், பிராமண சாதியை சேர்ந்தவர்கள். இதாண்டா பிஜேபி சொல்ற இந்து ராஷ்டிரம். நீ இந்துதான், ஆனா நீ பிஜேபி சொல்ற இந்துக்குள்ள நீ இல்ல, மோடி சொல்ற இந்துக்குள்ள நீ இல்ல, ஆர்எஸ்எஸ் சொல்ற இந்துக்குள்ள இல்ல. நீ கற்பனை பண்ணி பாரு. இந்தியா முழுக்க அதிகமாக வாழுகிற மக்கள் 2 பிரிவினர் தான். ஒன்று ஓபிசி, அடுத்து எஸ்சி எஸ்டி, அதர் பேக்வர்ட் காஸ்ட், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். இவங்க நம்ம தான் அதிகமா வாழ்றோம். ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவில் 100 பேர் வாழ்றோம் அப்படின்னா 3 பேர் தான் வாழ்றான். யாரு? பிராமணன் வாழ்றான். இந்த 3 பேரு 90% மேல்மட்ட பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இவர்கள் பேசுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்க தாண்டா, நாங்க இருக்கிற வரை தாமரை மலராதுன்னு சொல்றாங்கல்ல. நான் ஒண்ணு சொல்லவா? இங்க பாருங்க, காந்தி கிராமத்துக்கு தான் வந்தார் ஐயா மோடி. ஆட்சி பொறுப்பேற்றோடனே காந்தி கிராமத்துல
பட்டமளிப்பு விழாவுக்கு அந்த முனைவர் பட்ட ஆய்வு பட்டத்தை நான் அவன் கையில தான் வாங்கணும். யார் கையில? இந்த திருட்டு பையன் ஸ்டாலின் கையிலையும் மோடி கையில தான் வாங்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன், நான் போனாலும் என்னை உள்ள விட மாட்டேன், நான் யாருன்னு அவங்களுக்கு தெரிய விட மாட்டான். நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு நீ போஸ்டர்ல அனுப்புனேன். எனக்கு பதிவாளர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு, நீங்க ஏன் ஒரு ஆய்வுப்பட்டு மாணவர், நீங்க டாக்டரேட் முடிச்சிட்டீங்க, நீங்க வந்து நேரா தானே வாங்கணும், அதை ஏன் நீங்க வந்து போஸ்டர்ல அனுப்ப சொல்றீங்கன்னு. நான் வந்தா நீ விட மாட்டேன். இன்னொன்னு, முட்டாள்கள் கையில் நான் வாங்க விரும்பல. I am not willing to get the degree from the foolish அப்படின்னு ரெஜிஸ்டர் நான் எழுதினேன், கடிதம் எழுதினேன், மெயில் போட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு போஸ்டர்ல அனுப்புனாங்க. அந்த இதுக்கு மழை காலம் அப்ப இப்போ நம்மளாம் என்ன செய்வோம், மழை வந்தா குடையை எதில் பிடிப்போம், கருப்பு கொடை. நம்மகிட்ட இருக்கிறது கருப்பு கொடை, நம்ம வீட்டில் இருக்க கூட கருப்பு கொடை. ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணாங்க தெரியுமில்ல, சாதாரண போலீஸ்ல இருந்து மக்கள்ல இருந்து ஐயா வரைக்கும், முதலமைச்சர் ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருக்கும் என்ன கொடை, காவி வண்ணத்தில் கொடை. இந்த காந்தி கிராமத்துல தான், திண்டுக்கல் காந்தி கிராமத்துல தான் காவி வண்ணத்துல கொடை பிடிச்சு நின்னாங்க. இப்படி காவி வண்ணத்துல கொடை பிடிச்சு பாரதிய ஜனதா கட்சியை காப்பாத்துற ஐயா ஸ்டாலின் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரா என்ன அரசியலை செய்வாரு? எப்படி நீ நம்பிக்கிட்டு இருக்கிற? இவங்க மோடிய உள்ளோடாம தடுக்கிறது ஐயா ஸ்டாலின் தான். யாரு? நம்ம டீ கடையில் நம்மளால பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா, டேய் அவன் 2 பேரும் திருட்டு பயில ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கூட்டு, நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ அழுகுற மாதிரி அழுவு, அப்புறம் நம்ம 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கலாம். சிங்கப்பூர்ல இருந்தாங்க உதயநிதி ஸ்டாலின். இப்ப நான் ஒரு சாதாரண நாள் வச்சுக்கிற, ஒரு பெரிய ஒரு கல்லூரி முதல்வரோ அல்லது பெரிய ஒரு சொத்துக்காரன்னு வச்சுக்கேன், நான் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நான் பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மோடியை நான் பார்க்கணும்னா ஒரு புரோட்டோகால் இருக்குல்ல, ஒரு வழிமுறை இருக்குல்ல. முதல் அவர்கிட்ட அனுமதி வாங்கணும், மெயில் போடணும், அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்கணும், அவருக்கு பல வேலைகள் இருக்கும். ஏன்னா ஊரெல்லாம் உலகமெல்லாம் போய் இந்தியா விற்கணும். அவரு அப்படிதானே, அவர் ஊரா போவாரு, அங்க எல்லோரும் வாங்க எங்க ஊர்ல வந்து கம்பெனி தொடங்க, எல்லாத்தையும் அள்ளிட்டு போங்க அப்படின்னு அவர் அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்காப்ல. அவர் மார்க்கெட்டிங் மேன், வேர்ல்டு லெவலில் மார்க்கெட்டிங் பண்ற பெரிய தரகு முதலாளி யாருன்னா ஐயா மோடி. இதை நான் சொல்லலை, இங்க பாருங்க, வழக்கு போடணும் கூட போட்டுக்கோங்க, மன்மோகன் சிங் மேல போட்டுக்கோங்க. அவர் தான் சொன்னாரு, என்னைய விட ரொம்ப சிறப்பா மோடி நாட்டை விற்கிறாருன்னு சொன்னது ஐயா மன்மோகன் சிங். அவர் மேல போட்டுக்கோங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஒரு புரோட்டோகால் இருக்குல்ல, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை சந்திக்கணும்னா ஒண்ணுமில்ல, நீங்க இந்த இங்க இருக்கிற ஒண்ணுமில்லாத ஐயா ஐபிஎரி சாமி போய் நீங்க பார்த்துட்டு வந்துருவீங்களா? அவர் இங்கதான் என்ன பேர் வைப்பான், தின்பாண்டி சிங்கமே, வாழும் வரலாறு, ஆத்தூரின் ஆலமரமே. இவங்க தமிழ் எங்க படிக்கிறாங்கன்னே தெரியல, பயங்கரமா எழுதுறாங்க. இப்படிலாம் எழுதிவிட்டு கடைசியா என்ன பண்ணுவாரு, உதயநிதி ஸ்டாலின் அப்படி கையை கட்டி நிற்பார். ஏய் நீ திமுக கம்பெனியுடைய கொத்தடிமை, உனக்கு இங்க என்ன மயிருக்கு வீரம், உனக்கு என்ன மயிருக்கு வீரம், நீ அவரை போய் பார்க்க முடியாது, ஏன்னா ஒரு புரோட்டோகால் இருக்கும். ஆனா இவர் சிங்கப்பூர்ல இருக்காரு, யார்? உதயநிதி ஸ்டாலின். திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. என்னடா அப்படின்னா, செஸ் போட்டிக்கு இன்வைட் பண்ண போனாராம். நீ இன்விடேஷன் கொடுக்க போற அப்படின்னா தமிழ்நாடு அரசின் சார்பாக இங்கிருந்து பிரதமர் அலுவலகத்துக்கு ஒரு அனுமதி கேட்டு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கணும்ல, அல்லது ஒரு மெயில் அனுப்பியிருக்கணும்ல. அனுப்பியிருக்கணுமா கூடாதா? அனுப்பியிருக்கணும். அது ஏதாவது வெளியிட்டீங்களா நீங்க? என்னது பாரு தம்பி, இந்த அப்படி இப்படி அதெல்லாம் பேசிக்கிட்டு கூடாது, நீ சரியா இருக்கணும்னா நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்க அப்படின்னு போய் ஒரு போட்டோ எடுத்து போட்டுட்டு நாங்கள் போய் அங்கே வெளியே வந்தோடனே ஒரு பேட்டி, நாங்கள் போய் மிரட்டிட்டு வந்தோம். இந்த கவுண்டமணி ஒரு படத்துல பொண்டாட்டிட்டு அடி வாங்கிட்டு, வாடி நீ வெளியே வாடின்னு வரல. அப்படித்தான் இவங்க. யாரு? இந்த திமுக பிஜேபி காரனை பார்த்தோன்னே காலில் விழுந்தது. இங்கிட்டு வந்து நாங்க பிஜேபி அதை செய்வோம் இதை செய்வோம். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை. நான் இத்தனை நாளா ஒன்னாதான் இருந்தேன். தைப்பூசமா நாங்க எல்லாரும் கொண்டாடுவோம். கிறிஸ்தவர்கள் இருந்து இந்துக்கள் இருந்து இஸ்லாமிய எல்லாரும் கொண்டாடுவோம். நான் இந்து இல்ல, முதல்ல நான் முருக வழிபாட்டை ஏற்றவன், சிவன் வழிபாட்டை ஏற்றவன், நான் வீர சைவன். அதுதான் கர்நாடகாவில் நம்மால் என்ன சொன்னார், பசவந்தன் ஒரு ஐயா இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருங்களா, இங்க பெரியாருன்னு சொல்றோம்ல, ஈவிஆர் ராமசாமி இருக்காருல்ல, இவர் வந்து சமூக புரட்சி செஞ்சாருன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் செஞ்சாங்க. அங்க பசவண்டர்னு ஒருத்தர் செஞ்சாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, இவங்க எல்லாத்தையும் இந்துக்கள்னு சொல்லிக்கிட்டாங்க. அவர் போராடுறாரு எங்க கர்நாடகாவில். போராடி நாங்கள் லிங்காயத்துகள், வீர சைவர்கள் லிங்காயத்துகள் சொல்றாரு. யாரு? பசவண்டர் சொல்றாரு லிங்காயத்துகள்.
அதைத்தான் சித்தராமையா இப்ப ஆட்சி பொறுப்பேற்றவன் அவர் என்ன செஞ்சாருன்னா, லிங்காயத் என்ற புதிய மதம் ஒன்று உண்டு, நாங்கள் இந்துக்கள் கிடையாது, லிங்காயத் என்பது ஒரு தனி மதம் என்று அரசு அங்கீகரிச்சது, மாநில அரசு. அதை தான் நாங்களும் சொல்றோம். நாங்கள் தமிழர்கள் வீர சைவர்கள், வீர சைவர்கள், சிவகோத்திரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், முருக வழிபாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள். நாங்கள் இந்துக்கள் கிடையாது. முருகனுக்கும் பிஜேபிக்கும் இங்க சம்பந்தமே இல்லை. அவன் ஓம் காளி, ஜெய் காளி, ஜெய் ஸ்ரீராம். அது இங்க எடுபடுறவன் என்ன பண்ணிட்டான், வெற்றிவேல் வீரவேல். ஏன் அதுக்கு முன்னாடி 2016, 17 நாங்க என்ன பண்ணிட்டோம், வீர தமிழர் முன்னணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு முருக வழிபாட்டை ஏத்திட்டு என்ன பண்ணிட்டோம், அரோகரா முருகனுக்கு வெற்றிவேல் வீரவேல் நாம் தமிழர் கட்சி முழங்கிருச்சு. நாங்க அதே போல கண்ணகி பெருவிழா எடுக்கிறோம். வீரத்தமிழர் முன்னணி என்று தமிழர் மெய்யியலை மீட்பதற்கு நாங்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணிட்டானா, அது வரைக்கும் ஓம் காளி, ஜெய் காளி, ஜெய் ஸ்ரீராம்னு கத்திக்கிட்டு இருந்த பிஜேபி காரன் இப்ப என்ன பண்ணிட்டான், வெற்றிவேல் வீரவேல்டான். ஐயோ போச்சுரா, சீமானா பார்த்து பிஜேபி காரன் தூக்கிட்டானா அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டார் ஸ்டாலின். இந்த பக்கம் இவரு முருகன் மாநாடு எங்க பழனியில இப்ப சேகர் பாபு நடத்தினாரு, முருகன் மாநாடு நடத்தினாரு. இப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கு, நம்ம இந்த எல்லா அயோக்கிய பயலுக்கு அரசியல் சொல்லிக்கிட்டு இருக்காரு கட்சி, ஒரே ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. நீ சமீப காலமா மங்கி பாத்துல பார்த்துன்னு வச்சுக்க, நம்ம ஆளு மோடி என்ன பேசியிருக்காரு, விவசாயிகள் இயற்கை முறையில் விவசாயத்தை செய்ய வேண்டும். யாரு, ஐயா மோடி. ஏய் ரொம்ப காலமா அதை நாங்க பேசியிருக்கோம் ராஜா, இங்க வா, எங்கள்கிட்ட பாடம் படிச்சுட்டு போய் அங்க போய் நீ வளரக்கூடாது. இயற்கை வழி வேளாண்மை என்றால் என்ன, நம்மால் நான் யாருன்னு உலகம் அறிய செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இப்ப என்ன செய்யறோம், இந்த எல்லா அயோக்கிய பேருக்கு நாங்க தான் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு தடவை நம்பி உங்க பிள்ளைகளை பாருங்க, இவ்வளவு தத்துவம் பேசுறோம், இவ்வளவு டேட்டா வச்சிருக்கோம், இவ்வளவு அரசியல் பேசுறோம், எல்லாமே தெரியும் எங்களுக்கு. பெரிய கடவு வச்சிருக்கிறோம். ஒரு அரசாங்கம்னா எப்படி நடத்தணும், ஒரு நாடு எப்படி கட்டமைக்கணும், ஒரு மக்களை எப்படி நாம் வாழ வைக்கணும், பெருமையோடு வாழ வைக்க வேண்டும். இன்னைக்கு ஒருத்தருக்கு வேலை இருக்கு, இன்னொருத்தருக்கு வேலை இல்லை. ஒருத்தர் உழைக்கிறாரு, இன்னொருத்தர் உழைக்கல. அவருக்கு வருமானம் இருக்கு, இவருக்கு வருமானம் இல்லை. வயது முதிர்ந்துருச்சு, இவரால் உழைக்க முடியல, அதனால அவருக்கு வாழ்வியல் இல்லை, வாழ்க்கை இல்லை. ஆனா உங்க பிள்ளைங்க நாங்க என்ன சொல்றோம், 60 வயசு ஆயிடுச்சுன்னா 60 வயதான எல்லாருக்கும் ஓய்வூதியம் அரசே கொடுக்கும். 60 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் உங்க வீட்டினுடைய தந்தை அல்ல, நாட்டினுடைய தந்தை. இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள். அரசு உங்களுக்கு ஓய்வூதியம் இவன் கொடுக்கிற 1000 ரூபாய், 1500 அது கிடையாது. அரசு மிக மிக கௌரவமாக உங்களை வாழ வைக்கும். ஒரு விவசாயியா, அவர் 60 வயசு ஆயிடுச்சா, அவரால் வேலை செய்ய முடியலையா, உழைக்க முடியலையா, அவர் நாற்காலி போட்டு அங்க உட்காந்துக்குவாரு. அவருக்கு கீழே சின்ன சின்ன பயலுக்கு போய் நிப்பாங்க. எதுக்கு, இவர் பேராசிரியர், இவர் என்ன செய்வாரு, எப்படி உழுவுறது, எந்த பட்டத்துல எப்படி விதைக்கிறது, இந்த உரத்தை எப்படி போடுறது, எருவை எப்படி போடுறது, எப்படி மண்ணை வளப்படுத்துறது, இவர் பாடம் நடத்தி சொல்லி கொடுப்பாரு. அவன் செய்வான். சொல்லி கொடுக்குற எங்க அப்பா இருக்காருல 60 வயசு 65 வயசுல, இவருக்கு 25,000 ரூபாய் சம்பளம். வேலை செய்யறான் பாத்தியா என் புள்ள, அவனுக்கு 25,000 ரூபாய் சம்பளம். அரசு சம்பளம் எதுக்கு, விவசாயத்துக்கு. இப்படி ஒரு அரசியல் கட்சி சொல்லுவாரா ஐயா ஸ்டாலின் சொல்லுவாரா? அறவே தடை. என் அன்பின் மக்களே, வடகிழக்கு மாநிலங்கள்ல சிக்கிம்ல, மிசோரம்ல, மேகாலயாவில் அந்த அரசு தடை விதித்திருக்கு. எதுக்கு, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கிடையாது, உரம் பூச்சி மருந்துக்கு இல்ல, அனுமதி கிடையாது, தடை. அவன் என்ன பண்றான், இயற்கை வேளாண்மை செய்யறான். அப்ப நாங்க என்ன செய்யறோம், நாங்களும் தடை. அப்ப இயற்கை வேளாண்மை செய்யணும்னா நமக்கு என்ன வேணும், ஆடு வேணும், மாடு வேணும், ஆடு மாடு சாணி வேணும். ஆடு மாடு சாணி இருந்தாதான் இயற்கை வேளாண்மை. நீ வச்சிட்டு இருக்கல இந்த மாடு கிடையாது, இது ஜெர்சி மாடு. இந்த மாடு போடுற சாணி என்ன செய்யும், தடன்னு கழியும், வெயில் அடிச்சா அப்படியே காயும், காஞ்சு அப்படியே காத்துல பறந்து தூசியா போயிடும். இது சாணி கிடையாது. இந்த சாணியால மண்ணுக்கு ஒரு பயனும் கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யறோம், நாட்டு மாடு வளர்க்கணும், நாட்டு மாட்டினங்களை பெருக்கிறோம். பெருக்கி என்ன செய்யறோம், பெரிய பெரிய பண்ணை 1000, 1500, 2000, 5000 மாட்டை வளர்க்குறோம். எங்க, நமக்கு மேய்ச்சல் நிலங்கள் நிறைய இருக்கு. வேடசூர் சட்டமன்ற தொகுதியில போய் பார்த்தீங்கன்னா நிறைய தரிசு நிலங்கள் இருக்கு. அங்க மாட்டு பண்ணையை உருவாக்குறோம், மாடுகளை வளர்க்குறோம். அங்கிருந்து சாணியை கொண்டு வந்து வேளாண்மைக்கு உரமா போடுறோம். அந்த வேளாண்மைக்கு உரமா போடுவது நாட்டு மாட்டு சாணியில் என்ன இருக்கு, பல கோடி கணக்கான, பல நூற்று கணக்கான நுண்ணுயிரிகள் அதுல இருக்கு. அது மண்ணுக்கு தேவையான சத்தை கொடுக்குது, செடி செழிப்பா வளரும். நான் உரம்பாட தேவையில்லை, பூச்சி மருந்து தேவையில்லை, அதிகமா நான் மருந்து அடிக்கணும். பூச்சி அதிகமா வருதா, கெட்ட பூச்சி அதிகமா வருதா, நான் என்ன செய்வேன், மாட்டு கோமியம் போதும்,
நான் பிஜேபி காரன் மாதிரி மாட்டு கோமியத்தை பிடிச்சி கூடி நீ மோட்சத்துக்கு போயிடும் நான் சொல்ல மாட்டேன், சொர்க்கத்துக்கு போயிடும் நாங்க சொல்லல. நாங்க என்ன செய்யறோம், இந்த மாட்டு கோமியத்தை மருந்தாக்கி அதை அப்படியே பூச்சிக்கொல்லியா தெளிப்போம், அது செடி நல்லா வளரும் இயற்கை வழியில. அப்ப இயற்கை வேளாண்மை செய்ய என்ன வேணும், மாடு. அந்த மாடு வளர்க்கறதுக்கு யார் வேணும், ஆட்கள் வேணும். அப்ப படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருக்கும் அரசு வேலை. அரசாங்கம் மாசம் 25,000 ரூபாய் சம்பளம், மாசம் 25,000 ரூபாய் சம்பளம். நீ மாடு மேய்க்கிறதுனா வாங்குற வளை தூக்கிட்டு தோல்ல சோத்த போட்டு அப்படிலாம் கிடையாது. ஒரு பெரிய அப்படியே விட்டுருவோம், போய் மேய்ஞ்சிட்டு வரும். அங்கங்க என்ன இருக்கும், கண்காணிப்பு கருவி கேமரா, சிசிடிவி கேமரா இருக்கும். அந்த கேமரால மாடு எங்க போகுது அதை கூட்டிட்டு வா, இதை பிடிச்சிட்டு வா, அப்படியோ ரைட் அங்கேயே வந்துருச்சா, எல்லாம் வந்துருச்சா, தண்ணி குடிச்சிருச்சா, சாணி போட்டுருச்சா, அப்புறம் என்ன எத்தனை மாடு பால் கறக்குது, எத்தனை மாடு பால் கறக்குது, எத்தனை மாடு சினைக்கு போடணும், எத்தனை கண்ணுக்குட்டி இருக்கு, அதனுடைய உணவு தேவையான அதை எப்படி சரி செய்யறது, இதெல்லாம் கொண்டு போய் என்ன செய்யறோம், சிசிடிவியில பார்த்து அதை நோட் பண்றதுக்கு யார் வேணும், படித்தவர்கள் வேண்டும். அவனுக்கு மாசம் 25,000 ரூபாய் சம்பளம். யாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை, வேறுபாடு இல்லை. சாணி இளநீ கையில் அல்ல தேவையில்ல, வேக்கம் சக்கர் அப்படி வச்சு அப்படி சர்றன்னு உறிஞ்சி வண்டியில லோட்ல ஏத்திட்டு கொண்டு வந்து விவசாய நிலத்துக்கு இயற்கை உரம் தயாரிக்க அந்த இடத்துல சேர்த்துருவோம். அதை கொண்டு வர்றாருல, அது அரசு வேலை. 25,000 ரூபாய் சம்பளம். எப்படிப்பட்ட ஒரு கனவு தேசத்தை படைக்க உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்று என் அறிவார்ந்த சொந்தங்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். எல்லோருக்கும், படித்தவர் படிக்காதவர் எல்லாருக்கும் அரசாங்க வேலை. விவசாயம் அரசே செய்யும் அரசு தொழில். வேளாண்மை என்பது தொழில் அல்ல, வாழ்வியல். அந்தந்த இடங்களுக்கு தேவையான தட்பவெட்ப சூழலுக்கு ஏற்ப அந்தந்த இடங்களில் நாங்கள் வேளாண்மை செய்து மக்களை வளப்படுத்துவோம், பெருமையோடு வாழ வைப்போம். இங்க என்ன செய்யறோம், நம்ம என்ன செய்வோம், இப்ப நம்ம ஊர்ல ஒரு வேளாண்மை செய்யறோம், மொச்சை விளையுதுன்னு வச்சுக்க. இப்ப பனிகாலம் மானாவாரியா மொச்சை விதைச்சிருப்போம், இப்ப முளைக்கல, அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. ஆனா மானாவாரியா மொச்சக்காய் உருவிட்டு வருவோம். உருவிட்டு வந்து என்ன செய்வோம், சொத்தக்காயெல்லாம் பொறுக்குவோம். எதுக்கு, நம்ம இங்க நல்ல காயெல்லாம் என்ன பண்ணுவோம், போய் மார்க்கெட்ல வித்துட்டு வருவோம். இவன் என்ன செய்வான், இந்த தரமான நல்ல காயெல்லாம் வெளியூருக்கு ஏற்றுமதி செய்வான், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வான். நாம் தமிழர் கட்சியில் என்னது, தரமானது முதலில் தன் சொந்த மக்களுக்கு, தரம் இல்லாதது ஒதுக்கிடுவோம். அது ஆடு மாடு உணவு தேவைக்கு அதை உருவாக்கி கொண்டு வரதுக்கு அதுக்கு கொண்டு போயிருவோம். தரமானது முதலில் தன் சொந்த நாட்டு மக்களுக்கு, தமிழர்கள் தமிழ்நாட்டில் வாழுகிற மக்களுக்கு தரமான உணவுப் பொருள், தரமான அரிசி. நீங்க பாருங்க என் அன்பு சொந்தங்களே, கடலூர் பண்ருட்டிங்கிட்டலாம் போயிட்டீங்கன்னா அங்க நிறைய கடலை விளையும். அந்த கடலையை வந்து தரம் பிரிப்பாங்க, ABCDன்னு சொல்லி தரம் பிரிப்பாங்க. நம்ம சாப்பிட்றோம்ல கடலை மிட்டாய், நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம்ல கடலை, இதெல்லாம் என்ன தெரியுமில்ல, குப்பை. இதெல்லாம் என்னது, குப்பை. அப்ப அவன் என்ன பண்றான், இந்த A கிரேடு கடலை பருப்பு இம்மா பெருசா இருக்கும், A கிரேடு கடலை பருப்பு இம்மா பெருசா இருக்கும். அதை என்ன செய்யறான், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறான். இப்ப நம்ம ஆட்சி, நாம் தமிழர் கட்சி ஆட்சி என்ன செய்வோம், A கிரேடு பருப்பு முதல்ல என் நாட்டு மக்களுக்கு. இங்க ஒரு 2 தான், இந்திய நாட்டு மக்கள் அல்லது தமிழ்நாட்டு மக்களுடைய தேவை, உணவு தேவைன்னா அதுக்கு ஒரு தரம் வச்சிருக்கிறான். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும்னா அதுக்கு ஒரு தரம் வச்சிருக்கிறான். நம்ம என்ன செய்யறோம், வெளிநாட்டுக்காரன் எந்த தரத்துல சாப்பிடறானோ அந்த தரத்துல என் சொந்த நாட்டு மக்களுக்கு நான் உணவை கொடுக்கணும். அதுதான்டா நாம் தமிழர் கட்சி திட்டம். இது ஒண்ணுலயே நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலையா, எப்படி ஒரு கனவை நாங்க வச்சிருக்கோம் பாத்தியா. அதை மனதில் வைத்துக் கொண்டு உங்கள் பிள்ளைகள், நாங்கள் பேசுகிற அரசியலை உள்வாங்குகிறீர்கள். நாங்கள் விமர்சன அரசியலை செய்ய வந்தவர்கள் அல்ல. என் அன்பு சொந்தங்களே, ஒரு மாற்றத்திற்கான அரசியலை இந்த மண்ணில் விதைத்து ஒரு தூய தேசம் படைக்க வந்த உங்கள் பிள்ளைகள், ஒரு கனவு தேசத்தை படைக்க வந்த உங்கள் பிள்ளைகள். அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்னம் விவசாயி சின்னம், ஏர் கலப்பையுடன் கூடிய விவசாயி சின்னம். எங்களுடைய அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் வேட்பாளரெல்லாம் சும்மா தேர்ந்தெடுக்கல. இப்ப நீங்க புதுசா ஒரு கட்சி வந்திருக்குல்ல, அந்த கட்சியில கூட வேட்பாளர் ஆகணும்னா 20 லட்சம் ரூபாய் கட்சிக்கு டெபாசிட் பண்ணணுமா, 2 கோடி ரூபாய் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல, இன்னொருத்தரை சேர்த்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல பண்ணணும். எதுக்குடானா தேர்தல் செலவுக்கான். எங்கள்கிட்ட எல்லாம் அப்படி இல்ல. இவன் தமிழ் தேசிய அரசியல்ல தத்துவத்துல உறுதியா இருக்கான், சரியா இருக்கான், இத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில பயணிக்கிறான். போடா நீ தாண்டா வேட்பாளர், போய் சண்டை போட்டு போட. எங்களுக்கு சொல்லி அனுப்புறது என்ன தெரியுமில்ல, போட்டி போட்டு வென்று வாழல, சண்டை போட்டுட்டு வாடா. எப்படி ஒரு தலைவன் சொல்றத பாத்திருக்கியா, என்ன சண்டை, அருவாள் எடுத்து கத்தி எடுத்து குச்சி எடுத்து அடிச்சுட்டு கிடக்கிற சண்டை இல்ல, கருத்தியல் சண்டை. மக்களை இரண்டாக பிளந்து மக்களின் மனதில் நல்ல விதைகளை விதைத்து நன்மதிப்பை பெற்று
தூய வாக்குகளை பெற்று வா, அதுதான்டா நீ பெறுகிற வெற்றின்னு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் எங்களை அனுப்புகிறார். அந்த அரசியலை செய்வதற்கு இந்த தொகுதியிலே, வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியிலே எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானால் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய என் அன்பு தம்பி உசேன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். கற்ற பிள்ளை, அனைத்தையும் தெரிந்தவன், உலக அரசியலை தெரிந்தவன், உங்கள் இடத்திலே வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறான். ஒரே ஒரு முறை உங்க ஓட்ட இந்த திருட்டு பயலுக்கு போடாம உங்க புள்ள உசேனுக்கு போடுங்க. அடுத்த தடவை இதே போல தேர்தல் வரும்போது உங்க புள்ள உசேன் உங்களிடத்தில் ஓட்டு கேட்டு வரமாட்டான். ஏனென்றால் என் அன்பு சொந்தங்களே, என்ன எதிர்பார்க்கிறீர்களோ நீங்கள் நினைப்பதற்கு முன் அதை செய்து முடித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி பணி செய்ய வேண்டும் என்று செய்து காட்டி அவன் ஓய்வெடுப்பான். தேர்தல் வந்தால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான் நீங்கள் இனி தேடுவீர்கள். அப்படி ஒரு அரசியலை செய்யத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். வாக்களியுங்கள், உங்கள் வாழ்வை சீரமைக்க வாக்களியுங்கள், அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்வை காக்க என்று கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.